ஐகா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் மெய்யழகன். என்ன கண்டுபிடிக்க முடியலதா? கதை ஒன்றும் ரொம்ப பெரிய கதைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுக்குற கதை, ஒரு பயங்கரமான ஒரு ட்ராஜடியான கதை, இல்லைனா வந்து ஒரு அழுத்தமான கதை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப அழகாக சொல்லணும்னா ஒரே ஒரு வரி தான். ஏதோ ஒரு காரணத்தினால சொந்த ஊரை விட்டு வெளியில் போயிருக்கிற, வெளியில் அதை ஊரை விட்டே போயிட்டாங்க. போன ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பையன் மட்டும் 22 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் சொந்த ஊருக்கு வருகிற சூழ்நிலை வந்தால், அந்த சொந்த ஊரில் அவன் பழகிய நாட்கள், அவன் பழகிய மனிதர்கள், பார்த்த இடம், ஓடி விளையாடின அந்த தெருக்கள், அவன் வாழ்ந்த வீடு, அவன் பிறந்து வளர்ந்த வீடு, இதெல்லாம் எப்படி அவனுக்குள்ள ஒரு உணர்வை வந்து கடத்துமோ அந்த நிகழ்வு தான் இந்த மெய்யழகனுடைய திரைக்கதையில் மிக மிக முக்கிய பங்காற்றி இருக்கு. அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுறியாரோ? அப்படி சொந்த ஊரை விட்டு ரொம்ப அழுத்தத்தின் காரணமாக ஊரை விட்டு வெளியில் போன அரவிந்த் சாமி கதாபாத்திரம் 22 வருஷத்துக்கு அப்புறம் அதே ஊருக்கு, நீடாமங்கலத்துக்கு மறுபடியும் வருது. அந்த ஊரில் அவன் வந்து கால் வச்ச உடனே சந்திக்கிற ஒரு மனிதன் வந்து கார்த்தி. அத்தான் அத்தான் அத்தான்னு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிற கார்த்தி. இந்த அரவிந்த் சாமிக்கும் கார்த்திக்கும் இடையில நடக்கிற ஒரு நிகழ்வு தான் ஒட்டுமொத்த படமாக நம்ம முன்னாடி விரியுது. பாத்ரூம் எங்க இருக்கு? ஒண்ணுக்கா ரெண்டுக்கா? இது வந்து ஒரு அழகான கவிதை. இதில் ஒரு காதல் இருக்கு. காதல்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்குமான காதல் கிடையாதுங்க, நட்புக்கான ஒரு காதல். இது ஒரு வித்தியாசமான ஒரு கதை அப்படின்னு நிஜமாக நீங்கள் தைரியமாக சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பிளசண்டான ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்துக்கு நீங்கள் போகலாம். அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே, ஆத்திர அவசரம் கேட்கலாம் போலடியே. ரொம்ப அழகாக இருக்காருங்க அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமியை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் சந்திக்கிறோம். நம்ம இந்த அரவிந்த் சாமி வந்து பாசத்துக்கு ஏங்குறவர். இந்த அரவிந்த் சாமி வந்து என்ன பண்ணுறோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், கில்ட் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரில, நமக்கு இவ்வளோ பாசமாக ஒருத்தன் நம்ம மேலே அன்பு செலுத்துறான், அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியலையே, அவன் பேர் கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியலையேன்னு அந்த மாதிரி உணர்வு ஒன்று வெளியில் வரும்ல. அந்த உணர்வை வெளிக்காட்ட முடியாமல் தவிக்கிற தவிப்பில் அரவிந்த் சாமி மிஞ்சவே முடியாது. அவ்வளவு பிரமாதமாக ஒரு கதாபாத்திரமாக தன்னை அப்படியே மாற்றிக்கிட்டு இருக்காரு. தோற்று போகின்றேன் மெய்யான ராஜ்கிரண் பிரம்மாண்டமான ஒரு நடிகர்னு சொல்லலாம். அவர் நடந்து வந்தார்னா அப்படி பயங்கரமாக இருக்கும் தான். இவ்வளவு நாளும் ராஜ்கிரனை நம்மளை வந்து அப்படி தான் காமிச்சு நம்மளை வந்து ஏமாற்றி வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் ராஜ்கிரண் வந்து அவர் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்தாரா, என்ன பண்ணார், எதுக்காக அவரை வச்சாங்க அப்படின்னு நமக்கு தெரியாத அளவுக்கு 2-3 இடத்துல வராரு. அந்த 2-3 இடத்துலையும் அழுகுறாரு. அதே மாதிரி இன்னொரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் யாருன்னா படத்தோட ஹீரோயின், அவங்க ஸ்ரீதிவ்யா. ஏன் கெஸ்ட் அப்பியரன்ஸ் சொல்கிறேன்னா, நல்லாவே அவங்களுக்கு நல்லா நடிக்க வரும், நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருக்கோம் அந்த பொண்ணு. ஆனால் இந்த படத்தில் அவங்க கதாபாத்திரம் வந்து ரொம்ப ஒரு ஷட்டில் ஒரு இடம். இரவு நேரத்தில் தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு விருந்தினர், அவரை உபசரிக்கிற மாதிரி ஒரு விஷயம். 4 கேள்வி தான் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் படுத்துக்கிறாங்க, திருப்பி மறுபடியும் ஏஞ்சி வராங்க, ஒரு 4 முறை அவர்கிட்ட பேசுறாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஸ்ரீதிவ்யாவை காணோம். அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து போற இந்த ஒரு நாளை இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டையும் பேசி தீர்த்துடுவார். இதே மாதிரி இன்னொரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் யாருன்னா இளவரசு. இவர் ஏன் வந்தார் ஏன் போனார்னே தெரியலங்க. அவர் கல்யாண மண்டபத்தில் அவர் சப்ளையராக இருக்கார். அதாவது கல்யாணம் அந்த 6 சாப்பாடெல்லாம் அவர் தான் ரெடி பண்ணுறாரு. அவர் பஜ்ஜி போண்டா எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு கிண்டல் அடிச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இளவரசை பார்க்க முடியல. அப்புறம் இன்னொரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் யாருன்னா தேவதர்ஷினி. இப்படி பல பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இந்த ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே இவங்க பயன்படுத்தின விதம் வந்து பிரம்மாண்ட படத்தில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் பயன்படுவாங்க தவிர மற்றபடி அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. ஆனால் கதைக்கு அது முக்கியத்துவம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்களை வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலை. அவங்க அவ்வளோதான், அவங்க அதுக்கு மேலே அவங்கள பயன்படுத்த முடியாது. அந்த கதையில் ட்ராவல் பண்ணால் இந்த கதையினுடைய அந்த அழுத்தம் வந்து வீணாக போயிடும். உனக்கு அந்த ஊர் வீடு இதெல்லாம் எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக 96 படத்தில் வந்து விஜய் சேதுபதி பேசவே மாட்டார். ஒரு வார்த்தை பேசிட மாட்டாரான்னு நம்ம அவ்வளோ அப்படியே பார்த்துட்டே இருப்போம் இல்லையா. அந்த கதாபாத்திரம் மாதிரி ஒரு ஹீரோவை உருவாக்கி இந்த படத்தில் மெய்யழகனில் ஏப்பா இந்த கார்த்தி நிறுத்த சொல்லுப்பா, பேசிக்கிட்டே இருக்காரப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு மனுஷன். ஃபோன் எடுத்தா பேசிக்கிட்டு இருக்காரு, நேரில் பார்த்தா பேசிக்கிட்டு இருக்காரு. அத்தான் 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 அத்தான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6000 அத்தானை போட்டிருப்பாரு அந்த படம் முழுக்க. ரொம்ப பிளசண்டா பண்ணியிருக்காரு அந்த விஷயத்த. அவர் அவ்வளவு பேசினா கூட
அந்த பேசின விஷயத்துலலாம் அவ்வளோ விஷயங்கள் புதிஞ்சிருக்கு. உங்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புறாரு. உங்களுடைய நட்பு வட்டாரத்தை திருப்பி நீங்கள் வந்து யோசிக்கிற மாதிரி வைக்கிறாரு. கார்த்திக் கதாபாத்திரம் எப்படின்னா டக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ ஒருத்தர் வந்து உங்கள் தோலை தட்டி டே மச்சான் நல்லா இருக்கியா, இல்லை டே மாமா நல்லா இருக்கியா, டே தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு யாரோ ஒரு கதாபாத்திரம் வந்து உங்களை தட்டி தோலை தட்டி கூப்பிடும் போது டக்குன்னு திரும்பி வேற வழியில் சம்பிரதாயத்துக்காக சிரிப்பிங்க தெரியுமா, ஒரு அசட்டு சிரிப்பு. அப்படி சமாளிக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மைண்டு ஓடும், ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கேள்வியில் 1000 கேள்வி. இவன் யார், இவன் எங்கே பார்த்தோம், இவன் ஒருவேளை நம்ம கூட படித்தவனா, சொந்தக்காரனா, தம்பியா, அண்ணனா, மாமனா, மச்சானா அப்படின்னு ஒரு கேள்வி. 6000 கேள்வி 5000 கேள்வி உங்கள் மண்டைக்குள்ள ஓடும்ல. அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் கார்த்திக் கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரம் பண்ணுற அலப்பறை இருக்குல்ல, இந்த அலப்பறையில் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாம் தேடுவீங்க. நம்ம கூட அந்த கல்யாண மண்டபத்துக்கு போனோமே, நம்மள ஒருத்தன் வந்தானே, இப்போ வரைக்கும் அவன் யாருன்னு தெரியலையே, ஆனால் ரொம்ப நல்லா பேசிட்டு போனானே அப்படின்னு. இங்க பாருங்களேன், சிலப்பாங்க ரோஸ்ட், புடலங்காய் உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி, இது என்னன்னே தெரியலையே, டேய் வேற என்ன இருக்குன்னு சொல்லுங்கடா. ஒரு ராத்திரி முழுக்க பேசிட்டே இருக்காங்க. இந்த படமே பேசிக்கிட்டு இருக்கிற படம் தான். எப்ப 2 பேர் வந்து ஆம்பளைங்க 2 பேர் பேசினா எப்படிப்பா ரசிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? படம் பாருங்களேன், அப்புறம் நீங்களும் போய் என்ன மாதிரி பேசிட்டே இருப்பீங்க. டான்ஸ் கூட ஆடுவேன் தான், நானும் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆனந்தாபு ஸ்டெப்லாம் சூப்பரா ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சன். கடைசியா இந்த இயக்குனர் வந்து 96 பிரேம்குமாரை பத்தி சொல்லியே ஆகணும். அது எப்படி பிரேம்குமார் உங்களுக்கு மட்டும் இந்த சூட்சமும் தெரியுது? முத படத்துல பேச வைக்காம ஒரு காதலை உருவாக்கி அந்த காதலை நம்ம எல்லாரையும் பேச வச்சு வேற மாதிரி ஒரு ஜெயிச்சிங்க. இந்த படத்துல வந்து பேசியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அந்த பாண்டிங்கும் சொந்தக்காரங்களுடைய உணர்வுகளையும் தட்டி எழுப்புற இந்த வித்தை எங்கேருந்து கற்றுக்கினீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்பீங்க. ஏன்னா நானும் அப்படித்தான் அவர்கிட்டயே கேட்டேன். சொன்னா செருப்ப கலட்டி அடிக்க மாட்டீங்களே. அதெல்லாம் சரி, இந்த படத்தை ஆகா ஓஹோன்னு பயங்கரமாக பேசிட்டே இருக்கியே, மொத்தம் 3 மணி நேரம் இருக்குன்றாங்களே படம். ஒரு மைனஸ் கூட இல்லையா? உன் கண்ணில் எதுவும் சிக்கலையா? நீ எதுவும் கேட்கவே இல்லையான்னு உங்கள் மைண்டு வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணியிருக்கேன். என்னென்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போது பேசிட்டாங்க. அப்படி பேச ஆரம்பித்தோன்னே நம்ம பக்கத்தில் என்னடா இது படமே ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்குது, இது எப்படி நம்ம 3 மணி நேரம் கடத்த போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பக்கத்தில் பேசி முடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க. என்னடா படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ஏன் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஹாஃப் இருக்குது வெயிட் பண்ணுன்ட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் அவர் மறுபடியும் கார்த்தி பேச ஆரம்பித்த உடனே நிறைய இடங்களுக்கு போகிறாரு, ட்ராவல் பண்ணுறாரு. நம்ம ஊர்லேருந்து அப்படியே டக்குன்னு ஸ்ரீலங்காவுக்கு போகிறாரு. ஸ்ரீலங்கா கதையெல்லாம் சொல்கிறாரு, வலியான பெயினான கதையெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் டக்குன்னு அங்கே நீடாமங்கலேருந்து தூத்துக்குடிக்கு போகிறாரு, அந்த சுட்டு கொண்டாங்க பாருங்க அந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. ஜல்லிக்கட்டு டக்குன்னு வந்து இங்கே பார்த்தா ஜல்லிக்கட்டு, இவர் காளையை வளர்க்குறாரு, அந்த காளை ஜல்லிக்கட்டில் போய் கலந்துக்குது. இவர் போய் நிறைய போட்டிகள்லாம் வந்து கலந்துக்கிறாரு. இவர் போகிற எல்லா போட்டிகள்லையுமே அந்த ஜல்லிக்கட்டு காளை வந்து ஜெயிச்சிடுது. அப்புறம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்ணிட்டாங்கன்னு சோகமாயிடுறாரு. இந்த படத்தில் இதெல்லாம் அங்கங்கே கொண்டு வந்து வாவான்ட்டு உள்ளே கூட்டின்னு வந்து உள்ளே போட்ட மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது 2 மணி நேரம் 57 நிமிஷம் அந்த படம், அதை வந்து ஒரு 2.5 மணி நேரம் படமாக வச்சுருந்தாங்கன்னா கிறிஸ்பா இன்னொரு ஒரு 96ஓட அடுத்த வருஷனா இந்த படம் இருந்திருக்கும். பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு குட்ஸ்னேக்கு. சுத்தம் முடிய தூக்குங்க. நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டேனா? ஒட்டுமொத்தமாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்புங்க, மெய்யாலுமே மெய்யழக நல்லா தாங்க இருக்கு. ஆர் யூ ஹாப்பி? வெரி ஹாப்பி. நீ ஹாப்பி? டபுள் ஹாப்பி.